பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா சொல்லிட்டு வாக்கு திரட்டு மாதிரி அவங்களுடைய பணத்தையும் பறிக்கிறது நியாயமா? 2024 பெண்களுடைய நல்வாழ்வுக்கு காமிச்ச போலி அக்கறை 2026 எங்க போச்சு? பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய விட மாட்டாங்க. இதை உணர்ந்ததால தான் எலெக்ஷனை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்ச சதியை முறியடிச்சு 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முன்பணமாகவும் 2000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் சேர்த்து 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்துவோம்னு அறிவிச்சிருக்கிறோம். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி நன்மைகளை செஞ்சு மக்களுக்கு கொடுத்தா அதுதான் திமுக. மக்களை பற்றி கவலைப்படாம மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சா அது பாஜக. இப்படி யாருக்குமே நன்மை செய்யாத பாஜகவா அதிமுகவுக்கு நன்மை செய்ய போகுது? அதிமுகவுடைய ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுக்கும். அதுதான் நடக்க போகுது. இதுல பழனிசாமிக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதுக்காவது அவர் கொஞ்சம் தலையை தூக்கி பீகார்ல நடக்கிறத பார்க்கணும். 10 முறை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு நிதிஷ்குமார பாஜக பந்தாடிச்சு. பீகார்ல நிதிஷ்குமார் அவருடைய ஐக்கிய ஜனதாதள தலைமையில் நடக்கிற என்டிஏ ஆட்சியில் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் பொறுப்பை, முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கு மாநிலங்களவை எம்பியாக போகிறார். இத்தனைக்கும் கடந்த நவம்பர் மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நிதிஷ்குமார் சிஎம் ஆனார், முதலமைச்சரானார். அதுக்குள்ள அவர் பதவி விலகுகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்கள் ஆதாரத்தோடு வருகிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். அதுக்கு அவர் முதல்ல வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாற்றியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி தன்னை வளர்த்துக்க பாஜக போட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கு துணை போயிருக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். என்டிஏ சார்பில் இப்போ நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான கூட்டங்களை பார்க்குறீங்க. அதை கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே புரியும். அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஏன் பிரதமர் மோடியே அதிமுக பெயரையே சொல்ல மாட்டார். 2 விரல் காட்ட படத்தை கூட மாத்திடுவாங்க. இந்த பேட்டர்ன்களெல்லாம் கவனிச்சா மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நடந்த மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் பழனிசாமி அவர்களுக்கு நடக்க போகுது.
இதையெல்லாம் முன்கூட்டியே சரியா கணிச்ச காரணத்தால்தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாதையில் உண்மையான திராவிட இயக்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்து அதிமுக உண்மை தொண்டர்கள் எல்லாம் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானோர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் போதுமான அளவு வளர்ச்சி இல்லைன்னு பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு குறை இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் அந்த நிலையை மொத்தமாக நாம் மாற்றி இருக்கிறோம். இன்னைக்கு கூட கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டேன். மதுரைக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய்க்கு மேலே சிறப்பு உட்கட்டமைப்பு திட்டங்களை நம்ம ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம்னு ஒரு பெரிய நம்பரை சொன்னார். மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம அரசினுடைய திட்டங்களால் பயனடையக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு சொன்னார். அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம், தமிழருடைய தொன்மையாக அடையாளமாக இருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகம், புறநகர் அருங்காட்சியகம், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வீரவங்க வேலுநாச்சியார் மேம்பாலம், சமீபத்திய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், இதே திருமங்கலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாலை மேம்பாலம்னு உங்களுடைய நீண்டகால கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயில் நகரமாக இருக்கக்கூடிய மதுரை ஐடி செக்டாரிலையும் வளர்ச்சியை காண்பதற்காக தென் மாவட்ட இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக மாட்டுத்தவணையில் டைடல் பார்க், மிகப்பெரிய டைடல் பார்க் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. போன மாதம் கூட நான் மதுரைக்கு வந்தேன். 11 லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சேன். எல்காட் நிறுவன கட்டடம், வண்டியூர் புதுப்பிக்கப்பட்ட பூங்கா என பல திட்டங்களை திறந்து வச்சிருக்கிறோம். மதுரையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 36,660 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நெல்லையில் டாடா சோலார் நிறுவனத்தை திறந்து வச்சிருக்கிறேன். முத்து நகரான தூத்துக்குடியில் நியூ டைடல் பூங்காவையும் திறந்து வச்சிருக்கிறேன். பெருமையோடு சொல்றேன், இப்படி இன்னும் நிறைய பணிகளை தென் மாவட்டங்களை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு பெரிய லிஸ்ட் என்னிடத்தில் இருக்கு. அடுத்து நாம தான் இன்னும் செய்ய போறோம். கடந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வந்தார். அவரால் இது போல ஏதாவது சொல்ல முடிஞ்சதா? 5 ஆண்டு கால நாம் இத்தனை பெரிய திட்டங்களை முடிச்சிருக்கிறோம். அறிவிச்சு 10 ஆண்டுகளாகியும் பாஜக அரசு இதுவரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை கட்டி முடிக்கல. இதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இதுதான் திராவிட மாடலுக்கும் அவங்களோட டப்பாயி மாடலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். எய்ம்ஸ் கட்ட தாமதம் மட்டுமல்ல, இதே மதுரையில் மெட்ரோ ரயிலும் வரவிடாம தடுக்கிற ஆட்சியா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. இப்படி எந்த சாதனையும் செய்யாமல் இருக்கிற காரணத்தால தான் திமுக கூட்டணியில் ஏதாவது குழப்பம் ஏற்படாதா, அதில் குளிர்காயலாமான இவங்க ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய கொள்கை கூட்டணி அதற்கு இடம் கொடுக்காம தொடர்ந்து 4வது பொதுத் தேர்தலை சந்திக்க தயாராகிடுச்சு. அதனால தான் நான் அறிவாலயத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு காரில் ஏறுகிற போது அறிவாலயத்தை வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் என்னை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டப்போ நான் வேண்டுமென்றோ திட்டமிட்டு சொல்லலை, கையை இப்படி காண்பித்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அது வைரல் ஆச்சு. இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, மக்கள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி.
தமிழ்நாட்டில் மதக்கலவரமும் மக்களுடைய மோதலும் நடக்காத பாதுகாத்து வளர்ச்சியில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உணர்ந்துதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பலரும் தொடர்ந்து நம்முடைய கூட்டணியில் இணைஞ்சு 2021 தேர்தலின் போது இருந்ததை விட நாம கூடுதலா இப்ப பலம் பெற்றிருக்கிறோம். சாதனைகள், கொள்கை உறுதி, கூட்டணி வலிமைன்னு மூன்றிலும் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வெல்வோம் 200 என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. நான் உறுதியாக சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கு அதிகமான தொகுதிகளில் வென்று மீண்டும் நாம் ஆட்சி அமைப்போம். இன்னும் சொன்னா திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு பாஜகவே நினைக்குது. அதனால தான் நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில் அவர் கிளம்பிட்டார். ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளுநர் ரவியை மாற்றாதீங்கன்னு நான் எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கிறேன். மாண்புமிகு பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கு எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். இதில் கூட எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தர மாட்டீங்களா? இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்களை மாற்றினாலும் நம்முடைய வெற்றியை இன்றைக்கு உறுதி செஞ்சிருக்கிறாங்க.